பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்துல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை அநியாயமா குற்றப்படுத்துகிற ஒரு வாய நீ மேற்கொள்வாய் என்று சொல்லி அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியாயமா இருக்கக்கூடிய உன்னை அவங்க என்ன செய்வாங்க? மேற்கொள்ள நினைப்பாங்க. ஆனால் நீ அவர்களை மேற்கொள்வாய் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியில உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வைக்காதே போகும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க நியாயமாக நடக்கின்ற வேளையில உண்மைதானங்க, நான் அநியாயம் செஞ்சுட்டு என் மேல யாரும் என்னை மேற்கொள்ள கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க நியாயமாக இருந்து ஆண்டவருடைய பார்வைக்கு நியாயமானபடி நீங்க நடக்கின்ற பொழுது உங்க மேல யாராவது குறை சொன்னாங்கன்னாவோ, உங்க மேல யாராவது குற்றம் பாராட்டினார்களாவோ, இல்லை என்று சொன்னால் உங்க மேல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்தார்களாகட்டும், அது எதுவுமே உங்க மேல இது என்ன செய்யாது? வாய்க்காது. ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நியாயமா செயல்படுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துல நான் செயல்படுகிறேன், ஆனா எனக்கு விரோதமாக எத்தனைச்சுட்டு வர்றாங்களே என்று சொல்லி நீங்க யோசிக்கின்ற வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எப்படிங்க? நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, என்னென்னலாம் செஞ்சு உங்களை வலைக்குள்ள விழுக வைக்கலாம்னு சொல்லி அவங்க முயற்சி செய்தாலும் சரி, அது எதுவும் வாய்க்காது. ஆமென். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. நம்மோடு கூட இருந்து வல்லமையான காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வாருங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து எந்த ஒரு விரோதமான ஆயுதமும் நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து குற்றப்படுத்துகிற நாவை அவர் என்ன செய்வாருங்க? குற்றப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதித்து பாதத்தை காத்துக் கொள்வாராக. Amen. God bless you.